அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. ஒன்றாக கூடி வந்து பாடும் நேரம் இது, நன்றியை மாலை கட்டி சூடும் நேரம். ஒன்றாக கூடி வந்து பாடும் நேரம் இது, நன்றியை மாலை கட்டி சூடும் நேரம். ஆண்டவர் படைத்த நாளிது இன்று, ஆண்டவர் படைத்த நாளிது இன்று, அன்போடு உறவாடி சேரும் நேரம். கூடி வருவோம் நன்றி கூறி வருவோம் என்று, உள்ளத்தின் உறவு பூவை தூவி மகிழ்வோம். கூடி வருவோம் நன்றி கூறி வருவோம் என்று, உள்ளத்தின் உறவு பூவை தூவி மகிழ்வோம். உள்ளத்தின் உறவு பூவை தூவி மகிழ்வோம். ஒன்றாக கூடி வந்து பாடும் நேரம் இது, நன்றியை மாலை கட்டி சூடும் நேரம். இறை அன்பு இணைகின்ற குலமாகினோ, பிறரன்பில் வாழுகின்ற பிறப்பாகினோ. இறை அன்பு இணைகின்ற குலமாகினோ, பிறரன்பில் வாழுகின்ற பிறப்பாகினோ. அன்பென்றும் புது வாழ்வின் ஆடை அணிவோம், அன்பென்னும் புது வாழ்வின் ஆடை அணிவோம். ஆனந்த பண்பாடி கொண்டாடுவோம். கூடி வருவோம் நன்றி கூறி வருவோம் என்று, உள்ளத்தின் உறவு பூவை தூவி மகிழ்வோம். கூடி வருவோம் நன்றி கூறி வருவோம் என்று, உள்ளத்தின் உறவு பூவை தூவி மகிழ்வோம். உள்ளத்தின் உறவு பூவை தூவி மகிழ்வோம். ஒன்றாக கூடி வந்து பாடும் நேரம் இது, நன்றியை மாலை கட்டி சுடும் நேரம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு காலத்தின் இரண்டாவது செவ்வாய் வழிபாட்டில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். நாம் மறுபிறப்பு பெற வேண்டும், புதுப்பிறப்பு அடைய வேண்டும் என்ற ஒரு செய்தியையும், சமுதாயத்தில் வாழுகின்ற நமக்குள் எந்த விதமான பிளவுகளும் வேறுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்ற செய்தியினைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன, நாம் முன் வைக்கின்றன. கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது, கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற பொழுது
அவருடைய சகோதர சகோதரிகளாக மாறுகிறோம். அப்படியானால் நமக்குள் பிளவுகள் இல்லை, வேறுபாடுகள் இல்லை, இல்லாத நிலை இருக்க வேண்டும். ஆனால் நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோமா? வேறுபாடு இல்லாத வாழ்க்கை வாழுகிறோமா? ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அப்பேற்பட்ட ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலை வர வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்குள் மீண்டும் பிறக்க வேண்டும், புது மனிதர்களாக மாற வேண்டும். அப்படியானால் அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து பார்த்து மன வருத்தமடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கரியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது கொடையின் பிணையை அவரில் பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டுகொள்ளும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 32 37 முடிய. அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே ஊருமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுக்கு காணப்படவில்லை. நிலப்புலங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடையில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரசு தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னப்பா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடையில் வைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமை கச்சையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தியிருக்கின்றார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலைத்துள்ளதென்று நீர் தொண்டு தொட்டே நிலைத்துள்ளே. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 வசனங்கள் 7-15 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ராயேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்பப் போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனைத் தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலிநிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் சிறு வயதிலே கேட்ட பாடல் நீங்களும் கண்டிப்பாய் கேட்டிருப்பீர்கள். அகத்திய முனிவன் எழுதியது என்று சொல்வார்கள், அல்லது ஒரு திரைப்பட பாடலில் இந்த பாடல் வரும். என்ன பாட்டு தெரியுமா? உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். ஒரு அற்புதமான பாடல், நல்ல சிந்தனை உள்ள பாடல். என்னோட அகத்தியர் பாடலாம் பாடணும்னு நினைக்க வேணாம். நல்ல சிந்தனை எங்கிருந்து வந்தாலும் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் பொது நல சித்தாந்தம் என்பது, பொதுவுடைமை சித்தாந்தம். உலகம் சமநிலை பெற வேண்டும், அங்கே உயர்வு தாழ்வில்லாத நிலை வேண்டும், போதும் என்ற மன நிறைவு காணுகின்ற மனம் வேண்டும். அப்பேற்பட்ட உள்ளத்தை மனதை இறைவா எனக்குத்தா என்பதுதான் அதனுடைய முதல் 4 வரிகள். மற்ற வரிகள் வேணுமென்றால் நீங்கள் வீட்டில் போய் கூகுளில் போட்டு பாருங்கள், அந்த வரிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இந்த பொதுநல சித்தாந்தம் சொல்வது என்ன? என்னடா ஆன்மீக சாமியார் பொதுநலத்தை பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஆன்மீகம் என்பது வேறு அல்ல, பொது உடைமை என்பது வேறு அல்ல, இரண்டும் ஒன்று தான். நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோமோ அதை பொறுத்து. இயேசு கற்றுக் கொடுத்தது பொதுநல சித்தாந்தம் தெரியுங்களா? அவர் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் அவர் தன்னுடைய சொல்லிலும் பிரசங்கத்திலும் மக்களுக்கு செய்த காரியங்களிலும் பொது உடைமையைத்தான் அவர் நிலைநிறுத்தினார். எனவே இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைவரும் சமம். சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை. இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைவரும் சமம். இப்போ இங்கே எல்லாருமே இருக்கிறீங்க. பணக்காரங்களாம் ஒரு ஓரமாகவும் ஏழைகள் ஒரு பக்கமாக இருக்கிறீங்களா? அழகாக உள்ளவங்க ஒரு பக்கம், அசிங்கமாக இருக்கவங்க ஒரு பக்கம் இருக்கிறீங்களா? கிடையாது. அனைவரும் சமமாக அடுத்தடுத்த இருக்கையில் முன்பின்னாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே கடவுள் முன் சமம். மனிதர்கள் அனைவரும் மனிதர்களே, சமமான மனிதர்களே. அவர்களுக்குள் வேறுபாடு எப்போதும் இருக்கக்கூடாது. அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடல் கூறுவதாக நான் நினைக்கின்றேன். அதைத்தான் நீங்களும் நினைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாம் வாழும் இந்த சமுதாயத்திலே இது போன்று வேறுபாடு இருக்கா இல்லையா? இது போன்று பிளவுகள் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நிறையா இருக்கு. நாமே அடிபட்டு போய்தான் இருக்கிறோம். பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள். இந்த ஏற்றத்தாழ்வுகள் குறைவது போல தெரியவில்லை, அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றது. ஒத்துப்போகும் மனப்பான்மை, இணைந்து வாழுகின்ற மனப்பான்மை என்பது அருகிக் கொண்டிருக்கின்றது. இந்த வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் தான் அதிகமாக போய்கொண்டிருக்கின்றன. மதங்களிலே ஏற்றத்தாழ்வுகள், சாதிகளில் ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள், படிப்பினில் ஏற்றத்தாழ்வுகள், பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள், ஆண் பெண் என்ற ஏற்றத்தாழ்வுகள், இப்படி நமக்குள்ளாகவே பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் உண்மை. நாம் படித்தவர்களாக மேலே ஏற ஏற நம்மை விட படிக்காதவர்களை கொஞ்சம் கேவலமாகத்தான் நடத்துகிறோம், ஒரு வித்தியாசமாக நடத்துகிறோம். இது நாம் வாழும் சமுதாயத்தில், நம்முடைய பகுதிகளில், நம்முடைய நாட்டினில் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் இந்தியன், இந்தியாவில் உள்ள அனைவரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் ஸ்கூலில் கையை வச்சு சொல்லுவோம் அந்த காலத்தில். இன்னைக்கு சொல்கிறாங்களான்னு தெரியல. அதெல்லாம் சொல்லுவது செயலில் காட்டுகிறோமா என்று தெரியவில்லை. ஏன் சொல்லுகிறோம்? அனைவரும் சமம் என்ற ஒரு உண்மையை கொண்டு வருவதற்காகத்தான். இன்னும் சில நாடுகளில் நிறங்களை வைத்து ஏற்றத்தாழ்வுகள், வேறுபாடுகள், கருப்பினம், வெள்ளை இனத்தவன் என்று சொல்லி அவர்களுக்குள் வேறுபாடுகள். ஆக மனிதரின் நிறத்தாலும் நாம் மக்களை பிரித்து ஆளுகின்ற சமுதாயத்தில், வர்க்கத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இந்த சமுதாயத்தில் அதிகரித்து கொண்டிருக்கின்ற பொழுது எப்படி அங்கே பொதுவுடைமை நிலைநிறுத்தப்படும்? எப்படி அனைவரும் சமமாக நடத்தப்படுவார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மேலிருந்து கீழ் வரை பார்க்கின்ற பொழுது இந்தியா என்பது பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட நாடாக இருக்கிறது. இது அரசியல் கிடையாது, யாரையும் நாம் குறிப்பிட்டு சொல்லவில்லை. நாம் காணுகின்ற நிலையை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எது எதன் விளைவுகளால் நாம் பிளவுபட்டிருக்கும் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். எனவே இந்த பொது உடைமை சித்தாந்தம் என்பது
ஒருவேளை விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கலாமோ என்ற ஒரு சிந்தனையும் எனக்குள் ஓடுகிறது. ஏன் சாமியார் இப்படி சொல்றாரு அப்படின்னா, இன்றைய முதல் வாசகம் எதை பற்றி சொன்னிச்சு தெரியுங்களா? திருத்தூதர் பணியிலிருந்து கூறப்பட்ட வார்த்தைகள். பொது உடைமை என்பது அதனுடைய தலைப்பு. நீங்க விவிலியத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், யாருக்கும் இல்லாத நிலை உருவாக வேண்டும், தலைவனுக்கும் தொண்டனுக்கும் ஒரே இடம் கொடுக்கப்பட வேண்டிய நிலை வேண்டும், அவர்களுக்குள் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் வரக்கூடாது. இதைத்தான் அது கூறுகிறது. எனவேதான் இந்த வாசகத்தின் பின்னணியில் நாம் சந்திக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள், நம்மிடம் இருக்கின்ற அடிமைத்தனங்கள், நாம் எந்த அளவுக்கு துண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறோம், இதிலிருந்து நாம் விலகி வர முடியுமா அல்லது நாமும் அதிலே சிக்கிக் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கத்தான் இந்த வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. சில இடங்களில் பார்க்கலாம், ஒரு அலுவலகத்திற்கு போவீங்க, அங்கே சேர் இருந்தால் நம்மளை உட்கார சொல்ல மாட்டாங்க, நாம் நிற்கணும், அவங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பெரிய ஆளாக இருந்தால் கூட நம்ம போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும், அங்கே உள்ளவங்க அவங்க ராஜாவை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? அரசியல் கட்சிகளும் சரி, சாதாரண இடத்திலும் சரி, எங்கு போனாலும் இருக்க இடம் இருந்தாலும் உட்காருங்கன்னு சொல்லாத அளவுக்கு நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் அதிகாரத்தில் பெரியவன், நீ சாதாரணமானவன் என்ற ஒரு நிலை உருவாகிறதே. இந்த ஏற்றத்தாழ்வுகள் களையப்பட வேண்டும். அதைத்தான் இறைவன் விரும்புகின்றார். அனைவரும் சமம் என்று சொல்வது அதனால்தான். இறைவன் தன் சீடர்களை அழைத்த போது அவர் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கவில்லை. படித்தவனா படிக்காதவன் என்று பார்க்கவில்லை, அழகானவனா அழகற்றவனா என்று பார்க்கவில்லை. எல்லா தரப்பிலிருந்தும் அந்த மக்களை எல்லாம் அவர் தேர்ந்தெடுக்கின்றார். மீனவனை தேர்ந்தெடுக்கின்றார், வரி வசூல் செய்கின்றவனை தேர்ந்தெடுக்கின்றார். இப்படியாக பல தரப்பட்ட மக்களை இறைவன் அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு சீடர்களை அழைத்த பொழுது ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவன் மட்டும்தான் வர வேண்டும், ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவன் வர வேண்டும், என் சொந்தக்காரன் மட்டுமே என்னுடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் ஒருபோதும் நினைத்தது கிடையாது. அவருடைய அந்த சீடர்களிலே பலரும் இருந்தார்கள், எல்லோரும் அங்கே இருந்தார்கள். எல்லோருக்கும் சமமான ஒரு நிலை இறைவன் கொடுத்தார் என்பதைத்தான் நாம் அவருடைய சீடர்கள் அழைப்பின் மூலமாக பார்க்கின்ற உண்மை. அன்பிற்குரியவர்களே, அந்த காலத்திலே நற்செய்தி பணியை அறிவிக்க போவது என்பது ஒரு சவால் மிகுந்த ஒரு பணி. எனவே அதனால் தானோ என்னவோ ஒருவேளை பெண்களை இறைவன் அழைக்கவில்லை. அந்த 12 பேரில் ஒருவராக பல சமயங்களில் கேட்பாங்க, ஏன் பெண்களை இயேசு ஒதுக்கி வச்சுட்டாரோ, ஆண்களை மட்டும் அழைச்சிருக்கிறாரே, பெண்களை அழைக்கலையே என்ற சில பெண்ணியவாதிகள்லாம் கேட்டிருக்கிறாங்க என்கிட்ட. சிந்தித்து பார்க்கின்ற பொழுது காடு மேடு மலை பள்ளத்தாக்கென்றெல்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், பல ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எதற்கு அந்த கஷ்டம் அவர்களுக்கு என்று நினைத்து ஒருவேளை, இது என்னுடைய சிந்தனை தான், அந்த 12 ஆண்களை பல்வேறு தரப்பிலிருந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஆனாலும் இயேசுவனுடைய பணி வாழ்க்கையில் முக்கியமான பங்கெடுத்தது யார் தெரியுமா? பெண்கள். இயேசுவின் உயிர்ப்பு செய்தி முதலாக அறிவிக்கப்பட்டது யாருக்கு? கொடுக்கப்பட்டது யாருக்கு? பெண்ணுக்கு. அந்த பெண் மூலமாகத்தான் நீ போய் கலிலேயாவுக்கு எனக்கு முன்பாக போய் என் சீடர்களுக்கு நான் உயிர்த்து விட்டேன் என்று அறிவி என்று அந்த உயிர்ப்பு செய்தியை கொடுத்ததே பெண்கள் தான். அந்த அளவுக்கு இயேசு பெண்களுக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கின்றார். ஏற்றத்தாழ்வு இயேசுவின் வாழ்க்கையில் இல்லை. ஆக இயேசு யாரையும் பிரித்து பார்க்கவில்லை. இயேசுவின் கல்வாரி பயணத்தின் போது கூட அதிகமான பெண்கள் தான் பயணித்தார்கள். எதிரிகள், அவரை கொல்ல நினைத்தவர்கள், அதிகாரிகள் போனார்களை தவிர சீடர்கள் பின்னால் போகவில்லை. பெண்கள் அதிகமாக சென்றார்கள். ஆக அங்கே இயேசுவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஏற்றத்தாழ்வுகளை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே அவர் கொண்டு வரவில்லை. அனைவரும் சமம் என்றுதான் அவர் கொண்டு வந்திருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இயேசு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிறார். பணிவிடை புரிவதற்கு தானே தவிர பணிவிடை பெறுவதற்கு அல்ல. அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. தலைவன் உயர்ந்தவன், தொண்டன் அடிமை, அவன் கீழ்த்தரமானவன் என்ற ஒரு நிலையை உடைக்கிறார் இயேசு. அந்த ஏற்றத்தாழ்வுகளை உடைத்து தலைவனும் தொண்டனும் பணியாளனும் சரிசமம்தான் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர் கடவுள். அதாவது பிறரை அடிமைப்படுத்தி அவனுடைய சேவையில் குளிர் காய்வதல்ல தலைவனுக்கு அழகு, அவனை சமமாக நடத்துவதுதான் உண்மையான தலைவனுக்குரிய அழகு என்பதை வாழ்ந்து காட்டியவர் நம் கடவுள் இயேசு. இதனைத்தான் நாம் பாதம் கழுவும் சடங்கிலே அதனை கற்றுக்கொண்டோம். அன்பிற்குரியவர்களே,
என்னை ஆண்டவர் என்றும் என்னை போதகர் என்றும் சொல்வது சரிதான். என்னை உண்மையாகவே நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டால் நான் செய்தது போல நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள். அங்கே உடைக்கிறார், ஏற்றத்தாழ்வுகளை உடைக்கிறார், பிளவுகளை முறியடிக்கிறார். எல்லோரும் சமம் என்று இதை செய்யுங்கள் என்று கூறுகின்றார். எனவே இந்த இயேசுவின் அனுபவத்தை கற்றுக்கொண்ட சீடர்கள் அதன்படி வாழ ஆரம்பிக்கின்றார்கள். தங்கள் சமுதாயத்தில் வாழ ஆரம்பிக்கின்றார்கள். அந்த கிறிஸ்துவுக்கு சான்று பகர ஆரம்பிக்கின்றார்கள். எனவேதான் இயேசுவின் அனுபவத்தை, இயேசுவின் படிப்பினையை பெற்றுக்கொண்ட அந்த சீடர்கள் இயேசுவின் இறப்பு உயிர்ப்பிற்கு பிறகு தாங்கள் வாழ்ந்த சமுதாயத்தில் அதனை வாழ்ந்து காண்பித்து சான்று பகர ஆரம்பிக்கின்றார்கள். கலாத்தியர்களுடைய திருமுகத்திலே பார்க்கலாம். பவுலடியார் கூறுகிறார் 3ஆம் அதிகாரம் 26, 28 வசனங்களிலே, ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். எனவே உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். இந்த படிப்பினையை பவுலடியார் கற்றுக்கொண்டார் உயிர்த்த இயேசுவிடமிருந்து. அதனை அவர் வாழ்ந்து காண்பிக்கிறார், சான்று பகருகின்றார். அதைத்தான் அவர் கூறுகிறார், உங்களுக்குள்ளே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வேறுபாடுகள் வேண்டாம், அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் வேறுபாடு வேண்டாம், ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற செய்தியை கொடுக்கின்றார். எனவே அன்பிற்குரியவர்களை, பவுலடியாரை போலவே மற்ற இயேசுவின் சீடர்களும் தங்கள் சமுதாயத்தில் வாழ்ந்து இயேசுவுக்கு சான்று பகர ஆரம்பிக்கின்றார்கள். இயேசுவின் வழியினை பின்பற்றிய ஒவ்வொருவருமே வாழ ஆரம்பித்ததின் விளைவுதான் தொடக்க கால திரு அவை. தொடக்க கால திரு அவை எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவாக கூறுகிறது. அதில் 5 பண்புகளை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, இயேசுவில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் எப்படி இருந்தார்களாம்? ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தார்கள். அவர்களுக்குள் பிளவுகள் கிடையாது, வேறுபாடுகள் கிடையாது. ஒரே உடல், ஒரே உள்ளம், ஒரே உயிர் என்ற நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் யாரையும் பிரித்து பார்க்கவில்லை. முதலாவது. இரண்டாவது, அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் பொதுவாக இருந்தது. நம்மால வாழ முடியுமா? 2-3 மாடி வீடு கட்டி வச்சிருப்போம், 4-5 ரூம் ஃப்ரீயா இருக்கும். ரோட்ல யாராவது வீடு இல்லாம இருந்தா, வாங்க வாங்க எங்க வீடு ஃப்ரீயா இருக்கு தங்குங்கன்னு சொல்லுவீங்களா நீங்க? அதுக்கு எவ்வளவு வாடகை, எவ்வளவு அட்வான்ஸ், என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் போட்டு அதுக்கு மேல வாடகை சரியா வரலைன்னா நோட்டீஸ் கொடுத்து ஆளை காலி பண்ணிடுவோம். அங்கே அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை, எல்லாம் பொதுவாக இருந்தது. இதுதான் பொது உடைமை என்பது. நான் அதனாலதான் சொன்னேன், விவிலியத்திலிருந்து அந்த பொது உடைமையை கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற நாடுகளிலே பார்க்கலாம். பொது உடைமை அதுதான். ஆக விவிலியம் தான் அவர்களுக்கு அடிப்படையாக இருந்திருக்க வேண்டும். யாரும் எதையும் என்னுடையது என்று சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கவில்லை. தனக்கு தனக்கு என்று சுருக்கமாக கைகளை முடக்கி வைத்துக் கொள்ளவில்லை. ஃப்ரீயாக கொடுத்தார்கள். ஏதோ ஒரு ஊர்ல சொல்லுவாங்க, அந்த ஊர்ல எந்த வீட்டுக்கும் பூட்டு கிடையாதான். தமிழ்நாட்டில் தான் ஏதோ செய்தி படித்தேன். இது எப்படி சாத்தியம்? தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இரவு வேளையோ பகல் வேளையோ எந்த வீட்டுக்கும் பூட்டு இருக்காதாம். அப்படியானால் யாரும் திருட மாட்டார்கள். அப்ப அந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாய் எல்லோரும் போதும் என்ற மனநிறைவோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை படிக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்மால கதவை பூட்டிட்டு பக்கத்துல கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வர முடியுமா? அதுக்குள்ள என்ன காணாம போகும் தெரியாது. அங்கே அந்த பொது உடைமை இருந்தது. மூன்றாவது, திருத்தூதர்கள் அனைவரும் வல்லமையோடு ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுந்ததற்கு சான்று பகர்ந்தார்கள். சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இயேசு உயிர்த்ததை பார்த்துவிட்டு அனுபவித்துவிட்டு அப்படியே போய்விடவில்லை என்பதற்குரியவர்களே. மாறாக அந்த உயிர்த்த இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையின் மூலமாக சான்று பகர்ந்ததை பார்க்கிறோம். நான்காவது, அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை பெற்றிருந்தார்கள். அவர்கள் சொல் மூலமாக, செயல்கள் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்திய காரியங்கள் இயேசுவை பிரதிபலித்தது.
எனவே அவர்களை அந்த மக்கள் நம்பினார்கள், நல்லெண்ணத்தை பெற்றிருந்தார்கள். ஐந்தாவதாக, தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. யாருக்குமே எந்த தேவை இருந்தது கிடையாது. தேவை இல்லாமல் இல்லை, தேவை இருந்ததுதான். ஆனால் அடுத்தவர்கள் அவர்களின் தேவைகளை தீர்த்து வைத்தார்கள், நிறைவு செய்தார்கள். எனவே அவர்கள் எவனும் பசியாயில்லை, பட்டினியாயில்லை, ஆடையின்றி இல்லை, வீடு இன்றி இல்லை, எல்லோருக்கும் எல்லாமும் கொடுக்கப்பட்டது. இதுதான் தொடக்க திரு அவையில் திருச்சபை விரைவாக வளர்வதற்கு காரணம். நீங்க இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா, திருத்தூதர்கள் 5000 பேருக்கு திருமுழு கொடுத்தார்கள், 3000 பேருக்கு திருமுழு கொடுத்தார்கள் வரும். அந்த தொடக்க கால திரு அவை அவ்வளவு வேகமாக பரவியதற்கு காரணம் முதல் சீடர்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. அன்பிற்குரியவர்களே, இவர்கள் நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதர் காலடியில் வைப்பார்கள். அவர்கள் அவரவர் தேவைக்கு தக்க விதமாக பகிர்ந்து கொடுப்பார்கள். அந்த பகிர்வு என்பது தொடக்க திரு அவையில் இருந்தது. எனவே அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்தது, அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இதுதான் உண்மையான பொது உடைமை. இந்த பொது உடைமை தான் கிறிஸ்து கொண்டு வந்தது. இந்த கிறிஸ்து கொண்டு வந்த பொது உடைமையைத்தான் அவர் வாழ்ந்து காண்பித்தார். அவர் வாழ்ந்து காண்பித்ததை கற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் தங்கள் மக்கள் சமுதாயத்திலே வாழ்ந்து காண்பித்தார்கள். அதனால் அவர்களை பின்பற்றிய ஒவ்வொருவரும் இயேசுவின் படிப்பினைகளை தங்களுடைய வாழ்க்கையில் வாழ ஆரம்பிக்கின்றார்கள். கொஞ்சம் கண்ண மூடி யோசனை பண்ணி பாருங்களே, இந்த நிலைமை நம்ம மத்தியில் இருந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சாலைகளில் பிச்சைக்காரர்கள் இருக்க மாட்டார்கள், திருட்டு அதிகமாக இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, இருப்பவன் இல்லாத நிலை வராது. எல்லோரும் எல்லாமும் பெற்று ஒரு சமமானவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால், அப்பேற்பட்ட சமுதாயத்தை இறைவன் இந்த உலகத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றார். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்று சொன்னால் நம் மத்தியில் எதற்கும் போராட வேண்டிய தேவை வராது, சண்டை போட வேண்டிய தேவை வராது, கோட்டா கிடைக்குமா கிடைக்காதா என்று போராட வேண்டிய தேவை இருக்காது. ஏனென்றால் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும். அதைத்தான் ஒவ்வொருவரும் உறுதியாக சொன்னாலும் அது கிடைக்குமா கிடைக்காதா என்பது ஒவ்வொருவர் ஆளுகின்ற விதத்தை பொறுத்து இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இதனைத்தான் முதலில் நான் பாடிய அந்த பாடல் நமக்கு மீண்டுமாய் அறிவுறுத்துகிறது. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா எனக்கு அதை நீ தர வேண்டும். நிறைவே காணும் மனம், போதும் என்ற மனம் என்னிடம் அதிகம் இருக்கிறது என்றால் நாமும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறிவிடுவோம். அந்த நிலை வருகின்ற பொழுது அடுத்தவன் தேவையில் உழல்வதைக் கண்டு நாம் சும்மா இருக்க மாட்டோம். மனம் தானாகவே இழகிவிடும். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தேவை நமது உள்ளத்தில் ஒரு உணர்ச்சியை கொடுத்துவிடும். அதன் விளைவாக தேவையில் உழல்வோருக்கு நம்மால் முடிந்தவற்றை செய்கின்ற மக்களாக நாம் மாறிவிடுவோம். அன்பிற்குரியவர்களே, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். நான் கிறிஸ்தவன், திருமுழுக்கு பெற்றவன், இயேசுவின் வழிகளை அடிச்சுவற்றை பின்பற்றுகின்றவன் என்றால் நான் வாழும் சமுதாயத்தில், குடும்பத்திலிருந்து இந்த சமத்துவம் புறப்பட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சமத்துவம் ஏற்பட வேண்டும். கணவன் உயர்ந்தவன், மனைவி தாழ்ந்தவள், மனைவி உயர்ந்தவள், கணவன் தாழ்ந்தவன் என்ற நிலை அங்கே வரக்கூடாது. குடும்பத்திலிருந்து நாம் பணிபுரிகின்ற அலுவலகமாக இருக்கலாம், மக்களை பார்க்கின்ற சமுதாயமாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் எல்லோரையும் மதிக்கின்ற மனப்பான்மை ஏற்பட்டாலே போதும், ஓரளவுக்கு சமுதாயத்தில் சமநிலையை கொண்டு வர முடியும். அன்பிற்குரியவர்களே, எனவேதான் இப்பேற்பட்ட ஒரு நிலை உருவாக வேண்டும் என்று சொன்னால் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். அதைத்தான் நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகின்றார். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். நிக்கோதேமு கேட்கிறான், எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? நான் இவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கிறேன், மீண்டும் தாயின் கருவறைக்குள் போக முடியுமா? அவருடைய கேள்விகள் வித்தியாசமாக இருந்தது, சாதாரண பிள்ளையோடு இருந்தது. ஆனால் இயேசு சொல்வது, மறுமுறை பிறப்பது என்பது உடல் அளவில் அல்ல, உள்ள அளவில், என்ன அளவில் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த பொது சித்தாந்தங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இதன் மூலமாக ஒரு புதிய சமுதாயத்தை சமைக்க வேண்டும். அப்போது இறைவன் விரும்பிய, இறைவன் கொண்டு வந்த அந்த விண்ணரசு இந்த மன்னகத்தில் நம்மால் சமைக்க முடியும் என்ற ஒரு செய்தியினைத்தான் அவர் கூறுகின்றார். எனவே அன்பிற்குரியவர்களே, ஏதோ இந்த அற்புதமான ஆலயத்திலே நாம் கூடியிருக்கின்ற வேளையில் நாம் எப்பேற்பட்ட மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சமத்துவ சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?
ஏற்றத்தாழ்வுகள் மிக்க சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நானே அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா? சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை அதே சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை கடந்து எழுந்து ஒரு புதிய சமுதாயத்தை படைக்க, சமமான ஒரு சமுதாயத்தை படைக்க தேவையான வரத்தை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். அன்பிற்குரியவர்களே, ஏதோ உலகம் சமநிலை பெற வேண்டும் என்ற சிந்தனையோடு வந்திருக்கின்ற நாம், நமக்குள் எந்த பிளவுகளும் இல்லாமல் நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சகோதரனாக சகோதரியாக மனித நேயமிக்கவர்களாக மனித உணர்வுகளை மதிக்கின்றவர்களாக வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில் நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். திரு அவைக்கு அமைதி தரும் இயேசுவே, திரு அவையின் பணியாளர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உயிர்ப்பின் அனுபவத்தை தமதாக்கி அமைதியின் திருத்துவ பணியை திறம்பட ஆற்றி உமக்கேற்ற சாட்சியாக வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டை ஆளும் அரசரே எம் இறைவா, நீர் தீமையை வென்று உயிர்த்ததைப் போல எம் நாட்டு தலைவர்களும் ஆட்சியாளர்களும் நாட்டிலுள்ள தீமைகளை வேறறுத்து நீதி சமாதானத்தை நிலைநாட்டும் வேட்கை கொண்டவர்களாக வாழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர் அளிப்பவரே இறைவா, உம் திருமகனின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டு தோன்றி வளர்ந்த திருச்சபை உலக மக்கள் அனைவராலும் ஏற்கப்பட்டு புனிதமான மக்களை உமக்காக உருவாக்க வரமருள வேண்டும் என்று உயிர்த்த இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சாவை வென்று உயிர்த்த மாட்சிமிகு இறைவா, தொடக்க காலத்தில் திரு அவையில் இருந்து பகிர்ந்து வாழும் தாராள உள்ளத்தை எங்களுக்கு தந்து உமது தூய ஆவியால் எங்களை நிரப்பி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சாவை வென்ற இயேசுவே, உம்மோடு இருக்க ஆசைப்பட்டு உம் திருமுன் நம்பிக்கையுடன் கூடி நிற்கும் இத்திரு கூட்டத்திற்கு உம் உயிர்ப்பின் வல்லமையில் பங்கெடுத்து சாவை கடந்து நிலைவாழ்வுக்கு வரும் ஆசியையும் அமைதியையும் பொழிந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எத்தனையோ தேவைகளை மனதில் கொண்டு ஏதோ இந்த ஆலயத்தில் நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். பல்வேறு விதமான மன்றாட்டுக்கள், குழந்தை பெறுவதற்காக, திருமணம் அமைவதற்காக, நல்ல உடல் சுகம் பெறுவதற்காக, குடும்ப பிரச்சனை தீர்வதற்காக, மனக்கசப்புகள் அகன்று நல்ல உறவுகள் அமைய வேண்டும் என்று சொல்லி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க, இப்படி பல்வேறு தேவைகளோடு மன்றாட்டுகளோடு நாம் இந்த ஆலயத்திலே கூடியிருக்கலாம். இறைவன் நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இன்னும் ஜெப உதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான கடவுளே, இந்த அற்புதமான நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறேன். ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் உள்ளவர்களாய் அன்று அழைத்ததைப் போல நாங்களும் ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் உள்ளவர்களாய் வாழ ஆசிக்கின்றோம். ஆனால் பல்வேறு தீய சக்திகள் எங்களை பிரித்து எங்களை துண்டாடி கொண்டிருக்கின்றன. அதற்கு நாங்கள் உட்பட்டு போய்விடாமல் உமது படிப்பினைகளை கேட்டு திரும்பி வந்து மீண்டும் பிறந்தவர்களாய் புதிய சமுதாயத்தை சமைக்க தேவையான வரங்களை கேட்டிருக்கிறோம். நாங்கள் கேட்டிருக்கின்ற வரங்களையும் வெளிப்படுத்த முடியாத எண்ணங்கள், இயக்கங்கள், கனவுகள், ஆசைகளையும் நீர் தீர்த்து வைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக மாற்றும். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே,
தந்தேன் எல்லாம் தந்தேன் என் வாழ்வை பலியாகவே உள்ளம் தந்தேன் உமக்கே தந்தேன் பிறரென்ப பணி செய்யவே பிரியமான சகோதரனே சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதே தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் தல திரு அவையின் பேராயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார் மற்றும் இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் கண்ணோக்கி அருளவும் மன்றாடுகின்றோம். உடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு கொண்டு வந்த அந்த உயிர்ப்பின் அமைதியை நாம் ஒருவர் பிறரோடு மகிழ்ச்சியாய் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஏற்ற தாழ்வுகளை உடைத்து சமநிலையை கொண்டு வர உயிரை கொடுத்து உயிர்த்து வாழ்ந்து காட்டியவர். இவருடைய சீடர்களைப் போல நாமும் சான்று பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான சக்தியை கொடுப்பதற்காக மீண்டுமாய் தன் உடலை உடைத்து நமக்கு விருந்து படைக்கிறார். இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவே ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து விரும்பும் ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு சமுதாயத்தை சமைத்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.